நேரம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் 200% போய். சத்தான உணவை சாப்பிடறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். நல்லா மென்னு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா இறுதியில என்னவோ மருத்துவமனையில செலவிடுறதுக்கு நேரம் மட்டும் அதிகமா உள்ளது. ரொம்ப கவனமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, முதியோர் சொல் முன்னே கசக்கும் சொல்லுவாங்க, பின்னே இனிக்கும் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எதெல்லாம் நீங்க கஷ்டமா இருக்கிறதோ அதை இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருக்கலாம். இன்னைக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்கிறதோ அதை மட்டும் பண்றதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவீங்க. உடம்புக்கு உணவு முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம், உடம்புக்கு ரெஸ்ட் முக்கியம். இதை நம்ம இந்த உடம்புக்கு கரெக்டா கொடுத்தோம்னா 120 வருஷம் இந்த செல் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். 5 ஜெனரேஷன் நீங்க பார்க்கலாம். இதை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஹெல்த்துக்கு உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கு. நான் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன், நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நேரம் இல்லைன்றத சொல்றதை நிறுத்திட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்றதுக்கு உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னில இருந்து ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் நீங்க அடையறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். Have a nice day.